அம்பாறை மாவட்டத்திற்கான காணாமல் போனோரை கண்டுபிடிக்கும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் 3ஆம் நாள் அமர்வு இன்று ஆலையடிவேம்பில் இடம்பெற்றது. ஆலையடிவேம்பு பிரதேச செயலகத்தில் நடைபெற்ற அமர்வின் போது சாட்சியம் அளிப்பதற்கு 97 பேருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இதன்போது 195 பேர் ஆணைக்குழு முன்பாக சாட்சியம் அளித்ததுடன் 188 புதிய முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளன. இதேவேளை நாளைய தினமும் ஆலையடிவேம்பு பிரதேச செயலகத்தில் சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அந்த வழியா வந்த ராணுவம் அந்த சேர்ச்சுக்குள்ள நிறைய பேர் இருக்கிறத கண்டு அவங்கள அப்படியே ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க. அப்ப அங்க இருந்ததுல சாதாரணமா எங்கட மகன் அங்க இருந்ததுல சின்னால எங்கட மகன் அப்ப கொஞ்சம் பேரை அங்க இருந்து பிடிச்சிட்டாங்க. இளம் பிள்ளைகளை நிறைய பேரை சேர்த்து பிடிச்சிட்டாங்க. அந்த நேரம் பிடிப்பட்டவங்களோட மொத்த கணக்கு தெரியாது. ஆனா அதுல பிடிப்பட்டவங்கள விடுபட்டவங்க போக 9 பேரை கொண்டு போயிட்டாங்க. ஆக மொத்தமாக 37 பேர் அண்டைய தினம் ராணுவத்தால பிடிக்கப்பட்டவங்க. நாங்களும் எல்லா இடத்துலையும் தேடினோம். அப்ப அந்த நேரத்துக்கு அந்த சேர்ச்சில் எங்களோட ஃபாதருக்கு நல்லா தெரியும் இவங்களெல்லாம் பிடிச்சது. அவர் கேட்கக்குள்ள இவங்க விட மாட்டேன்ட்டாங்க யாரையும். அதுக்கு பிறகு முதலாங்குறிச்சியில் ஒரு பள்ளிக்கூடத்தில் வந்து அவங்கள வச்சிருந்தவங்க. அது அந்த ஸ்கூல்ல இருந்த பிறகு இவங்களை கல்முனை வழியாக கொண்டு போனதா கேள்விப்பட்டமே ஒழிய அதுக்கு பிறகு அந்த 37 பத்தி எந்த விவரமும் எங்களுக்கு தெரியாது. 2ஆம் தேதி 7ஆம் மாதம் 2005ஆம் ஆண்டு தகப்பனார் பொன்னார்வேலிருந்து திருக்கோயில் சொந்த கிராமத்துக்கு வந்து கொண்டிருந்தவர். இன்னொருத்தர் அவரோட வந்திருந்தவர். அவரோட பேர் கௌசல், முன்னாள் விடுதலை உறுப்பினர். அவருடன் வந்து கொண்டிருந்தார். சம்பவம் நடந்தது சமாதான காலம். அப்படியே வந்து கொண்டிருந்த வேளையில வழியிலே அவரை மறித்து அவரை துப்பாக்கிச்சூடு நடந்தது. இந்த துப்பாக்கி சூட்டை நடத்தியவர்கள் பிள்ளையானம் கருணாவினுடைய போஸ்டியும் பிள்ளையானம் தான். இந்த இளைய பாரதி தான் இந்த சூட்டை நடத்தினவர்கள். அவர் என்ன தகப்பனார் அடுத்த ஆஸ்பத்திரிக்கு உடனே எடுத்து செல்லப்பட்டிருந்தார். அங்கே வைத்தியசாலையிலே தன்னுடைய வாக்குமூலங்கள் அதை அளித்திருந்தார். ஆனால் இன்று வரைக்கும் அப்படி இருந்தும் கூட அவருடைய வாக்குமூலம் அளித்திருந்தும் கூட இன்று வரைக்கும் எந்த விதமான தொடர் நடவடிக்கைகள் எடுத்து எனக்கு நீதி வழங்கப்படவில்லை என்பதை அவருடைய மகனாகிய நான் குற்றம் சாட்டுகின்றேன். 8:30 மணி அளவில் மனோ என்பவர் ஆயுதத்தோட வந்து மோட்டர் பைக்கில் கேட்டவர். அவர் இல்லைன்ற போது அப்ப என்ன கொண்டு போய் இந்த மார்க்கெட்டுக்கு விட்டுட்டு வான்னு சொல்லி மனோ சொன்னவர் அதோட போனவர் இல்லை. இதேவேளை உள்நாட்டு விசாரணை நிராகரித்து சர்வதேச விசாரணை வலியுறுத்தி கவனிருப்பு போராட்டம் பிரதேச செயலகத்துக்கு முன்பாக நடைபெற்றது. ஜனாதிபதி ஆணைக்குழுவில் தமக்கு நம்பிக்கை இல்லை என தெரிவித்த காணாமல் போனோரின் உறவினர்கள் சர்வதேச விசாரணையூடாக தமது உறவுகளை கண்டுபிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். சுடுபட்டு செத்துட்டாரு, எனக்கு உதவி செய்வீங்கோ. எவ்வளவு அரசாங்கத்திட்ட கேட்டீங்க. ஒரு அரசாங்கமும் மின்னா செய்யறேன் அண்ணா செய்யறேன் எல்லா அரசாங்கமுமே மாத்து தேரிக்கு. ஆனா இனிமேலும் இந்த அரசாங்கம் செய்யும் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. எங்களுக்கு இலங்கை அரசாங்கம் எங்களை ஏமாத்தினதுதான் செய்த வேலை. தமிழரை பொறுத்த வரைக்கும் ஏமாத்தினதுதான் இவ்வளவு காலத்துக்கு செய்த வேலை. இந்த புருஷன் விலை 50,000 ரூபாய் தானா? இந்த 50,000 ரூபாய்க்குள்ள இத்தனை வருஷம் நான் இந்த பிள்ளைய ஊட்டியில வச்சு வாழ்றது இவ்வளவு கஷ்டம். எங்களுக்கு இந்த இலங்கை அரசாங்கத்தால இந்த வார ஆணைக்குழுல நம்பிக்கை இல்லை. நாள்தோறும் மக்கள் உழைச்சி கல்லுடைச்சி வயலுக்கு போய் அப்படியே நிலையில வர. ஆனா எங்கட கனவு மாதிரி இருந்திருக்க நாங்க நாள்தோறும் சந்தோஷமாக ஒரு கரைக்கு ஒரு சோத்துக்கு எங்களுக்கு உணவு அண்டை கொண்டு சேர்ப்பார். இதுவரை எங்கட கணவனு இல்ல. ஆனா இப்பத்த அரசாங்கம் எங்களுக்கு ஒரு முடிவு சொல்லி தீரணும். ஒன்று இருக்காண்டு இல்ல முடிவு சொல்லணும்.